மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ரஷ்யாவின் அணு ஆயுத சோதனைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ரஷ்யா சமீபத்தில் அணுசக்தி மூலம் இயங்கும் பிரவெஸ்ட்னிக் என்ற கப்பல் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் மூத்த ராணுவ தளபதிக்கு இடையிலான உயர்மட்ட சந்திப்புக்கு பிறகு இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த புதிய அணு ஆயுத சோதனைக்கு டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அத்தோடு இது ஏவுகணை சோதனைக்கான பொருத்தமற்ற காலம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், புதிய ஏவுகணைகளை சோதனை செய்வதை விட்டுவிட்டு உக்ரைனுடனான போர் நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஒரு வாரத்தில் முடிய வேண்டிய போர் தற்போது விரைவில் 4வது ஆண்டை அடைய இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இதேபடி இருக்க தனது உடல்நிலை குறித்த வதந்திகளுக்கு பதிலளித்த டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்திய மருத்துவமனை விஜயத்தின் போது தனக்கு முறையான MRI ஸ்கேன் எடுக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார். மேலாந்தின் பெதெஸ்தாவில் உள்ள வால்டர் ரீட் தேசிய ராணுவ மருத்துவ மையத்திற்கு சமீபத்தில் சென்றபோது ஸ்கேன் எடுத்துக்கொண்டதாக ட்ரம்ப் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தும் இருந்தார். ஆனால் ஏன் திடீரென்று MRI ஸ்கேன் முன்னெடுக்கப்பட்டது என்பதற்கான விளக்கத்தை அவர் அளிக்கவில்லை. அமெரிக்க அரசியல் வரலாற்றில் மிகவும் வயதான ஜனாதிபதியாக பொறுப்பில் இருக்கும் ட்ரம்ப் அவரது கையின் பின்புலத்தில் அசாதாரணமான தொடர்ச்சியான காயங்களை பார்வையாளர்கள் கவனித்ததை தொடர்ந்து சமீபத்திய மாதங்களில் அவரது உடல்நிலை தொடர்பில் ஊடகங்கள் அதிகமாக கதைத்திருந்தன. கடந்த ஜூலை மாதம் ட்ரம்பின் கால்களில் வீக்கம் ஏற்பட்டதற்காக அவர் பரிசோதிக்கப்பட்டதாகவும் அவருக்கு நாள்பட்ட சிறை பற்றாக்குறை இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் சமீபத்திய அவரது மருத்துவமனை விஜயம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதனையடுத்து வெளிப்படையாக பதிலளித்த ட்ரம்ப் MRI ஸ்கேன் முன்னெடுக்கப்பட்டது உண்மை என்று தெரிவித்துமிருந்தார். மேலும் முழுமையான முடிவுகளை வெளியிடவும் தாம் தயார் என்றார். MRI ஸ்கேன் ஏன் திடீரென்று என்ற கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், அதை நீங்கள் மருத்துவர்களிடம் கேட்க வேண்டும் என்றார். அது மட்டுமன்றி 79 வயதான ட்ரம்பின் உடல்நிலை 14 வருடம் இளமையாக இருப்பதாகவும் ஜனாதிபதியின் முதன்மையான மருத்துவர் ஒருவர் தெரிவித்தும் இருக்கின்றார். தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் அளவை இந்தியா அதிகப்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் அளவு 27ஆம் திகதியன்று 5.4 லட்சம் பீப்பாய்களை எட்டியது. இது 2022க்கு பிறகு அந்த நாட்டில் இருந்தது. இந்தியா இறக்குமதி செய்த அதிகளவு கச்சா எண்ணெய் இதுவாகும் என்று நிறுவனத்தின் தரவுகளின்படி தெரிவிக்கப்பட்டும் இருந்தன. இதனால் அக்டோபர் மாதத்தில் அந்த நாட்டிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் அளவு ஒரு நாளைக்கு 5.75 லட்சம் பீப்பாய்களாகவும் நவம்பரில் ஒரு நாளைக்கு 4 லட்சம் முதல் 4.5 லட்சமாகவும் இருக்கும் என்று நிபுணர்கள் தெரிவித்தும் இருந்தார்கள். ரஷ்யாவிலிருந்து அதிகப்படியான கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதாக குற்றம் சாட்டி கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியா மீது கூடுதலாக 50% வரி விதிப்பு நடவடிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டும் இருந்தார். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெப்ட் மற்றும் லுகோயில் மீது அமெரிக்கா கடந்த 22ஆம் தேதி பொருளாதார தடை விதித்தும் இருந்தது. இதன் தொடர்ச்சியாக ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா விரைவில் நிறுத்திக் கொள்ளும் என்றும் ட்ரம்ப் கூறி வருகின்றார். இந்த சூழலில் அமெரிக்காவுடனான வர்த்தக உறவை சீரமைக்கும் நோக்கில் அந்நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா அதிகரித்தும் இருக்கின்றது. இருப்பினும் இந்தியாவுக்கு அதிக கச்சா எண்ணெய் விநியோகிக்கும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தடுத்த இடங்களில் ஈராக், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் இருக்கின்றன. இவையொருபுறம் இருக்க 5 நாட்கள் ஆசிய பயணமாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்று மலேசியா பயணத்தை தொடர்ந்து ஜப்பானுக்கு சென்றிருக்கின்றார். அங்கு நடந்த ஆசியன் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றியும் இருந்தார். அப்போது கம்போடியா, தாய்லாந்து இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ட்ரம்ப் முன்னிலையில் கையெழுத்தானது. ஜப்பானின் தலைநகர் டோக்கியோ
விமான நிலையத்திற்கு வருகை தந்த ட்ரம்புக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டும் இருந்தது. ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமரும் ஷின்சோ அபேவின் அரசியல் வாரிசான சனே தகேஷியை சந்தித்து ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியும் இருந்தார். அப்போது அமெரிக்கா மீதான ஜப்பானின் ரூபாய் 46.2 லட்சம் கோடி முதலீட்டை உறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருந்தது. இதற்கு பதிலாக அமெரிக்கா சோயாபின் மற்றும் போர்ட் நிறுவனத்தின் அதிநவீன F-150 ரக கார்களை மானிய விலையில் கொள்முதல் செய்ய அறிவுறுத்தப்பட்டும் இருக்கின்றது. முன்னதாக ஜப்பான் மன்னர் நரிஹிட்டோவை டோக்கியோவில் உள்ள அரண்மனைக்கு சென்று ட்ரம்ப் சந்தித்தார். அப்போது அவருக்கு சிறப்பு விருந்தும் பரிமாறப்பட்டிருந்தது. இவை எப்படி இருக்க, இஸ்ரேலிய அரசுக்கு சொந்தமான நிறுவனத்திடமிருந்து 6 வான்வெளி எரிபொருள் நிரப்பும் விமானங்களை வாங்குவதற்கான சுமார் ரூபாய் 8 கோடி ஒப்பந்தத்தை இந்திய விமானப்படை முன்னெடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் விமான தொழில் என அறியப்படும் IAI நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் அளிக்கப்பட்டால் 6 பழைய மற்றும் பயன்படுத்தப்பட்ட போயிங் 767 வணிக விமானங்களை எரிபொருள் நிரப்பும் விமானங்களாக மாற்றியமைக்கப்படும். பின்னர் இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படும். இந்த ஒப்பந்தத்திற்கான ஏலத்தில் இஸ்ரேலின் IAI நிறுவனம் மட்டும் ஒற்றை விற்பனையாளராக உருவெடுத்துள்ளது. மேலும் 30% பணிகள் இந்தியாவில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களும் போட்டியில் கலந்து கொண்டுள்ளது. இறுதியில் இஸ்ரேலின் IAI நிறுவனம் ஒன்றும் இருக்கின்றது. தற்போது இந்திய விமானப்படையிடம் ரஷ்யா தயாரிப்பான 6 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் செயல்பாட்டில் இருக்கின்றன. இந்த விமானங்கள் ஆக்ராவை தளமாக கொண்டு இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையின் அனைத்து வகையான போர் விமானங்களுக்கும் உதவி வருகின்றது. கடந்த 15 ஆண்டுகளில் இந்திய விமானப்படை மேலும் 6 விமான எரிபொருள் நிரப்பும் விமானங்களை வாங்க பல முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் பல காரணங்களால் தாமதம் ஏற்பட்டு வருகின்றது. இந்திய விமானப்படை தனது பாரம்பரிய விமானங்களை படிப்படியாக வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டும் இருக்கின்றது. மேலும் அதன் புதிய விமான வரிசைகள் நடுவானில் எரிபொருள் நிரப்புவதன் மூலம் நீண்ட நேரம் பறக்க முடியும் என்பது மிக குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இவை எப்படி இருக்க, உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.